கல்வியின் மூலம் கலவரத்தை தூண்டுறீங்கன்னு சொல்லிட்டு எச் ராஜா போன்றவர்கள் குற்றச்சாட்டு. அடையாளம் தெரியாதவர்களுக்கு அடையாளம் தருவதற்கு தயாராக இல்லை. அவர் ஒரு புறம் கத்திக்கொண்டே இருக்கட்டும். எங்களுடைய பணி கல்வியில் சிறந்த மாநிலம் தமிழ்நாடு என்பதை ஒன்றியத்திலே மாண்புமிகு தமிழக முதல்வருடைய அரும்பணியால் நிரூபிப்பார். இன்றைக்கு பார்த்தால் மாநகராட்சி பள்ளிகள் ஒரு காலத்தில் வெறுத்து ஒதுக்கிய நிலை மாறி இன்றைக்கு மாநகராட்சி பள்ளிகள் வெகுமதி பள்ளிகளாக மாறி வருகின்ற நிலை தமிழகத்திலே நிலவுவதை கல்வியாளர்களும் மாணவர்களுடைய பெற்றோர்களும் மாணவ செல்வங்களும் உணர்ந்திருக்கின்றார்கள். இதுபோல பிதற்றலுக்கு பதில் கூற தயாரில்லை, அதற்குண்டான நேரமும் இல்லை. இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு பல வருஷமாச்சு, இருந்தாலும் தமிழ்நாட்டில் இன்னும் மன்னராட்சி குடும்பாட்சி நடந்துகிட்டு தான் இருக்கு. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் 2026 தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் நடத்துகின்ற ஆட்சி மக்களாட்சி. எடப்பாடி ஏற்கனவே நடத்தி கொண்டிருந்த ஆட்சி மன்னாரம் கம்பெனி ஆட்சி. ஆகவே இது மக்களாட்சி தான். மீண்டும் பிஜேபி கூட அலைன்ஸ் வைக்கிற மாதிரி சூசகமா சொல்லியிருக்காரு. யாரு? எடப்பாடி. அதிமுக பிஜேபி கூட போற மாதிரி சொல்லியிருக்காங்க. எங்களோட ஒரே எதிரி வந்து திமுக தான். பக்கத்து வீட்டில் என்ன நடக்கிறது என்று எட்டி பார்க்கிற வேலை எங்களுக்கு இல்லை. எங்களுடைய பயணம் சீராக மாண்புமிகு தமிழக முதல்வர் தலைமையில் உறுதிமிக்க ஒரு கூட்டணியாக மதச்சார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணி வலிவோடும் ஒளிவோடும் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு தலைமை தாங்குகின்ற முதல்வர் ஏதோ நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த காளான்கள் அல்ல. நீங்கள் சொல்லுகின்றவர்களைப் போல் உறுதியோடு 60 ஆண்டு காலம் அரசியல் பயணத்தை மேற்கொண்டவர். மாண்புமிகு தமிழக வாழும் தலைவர் கலைஞர் அவர்களால் மெருகேற்றப்பட்டு உருவாக்கப்பட்டவர். அவர் பட்டை தீட்டப்பட்டவர். ஆகவே இந்த கூட்டணி மீண்டும் 2026ஆம் ஆண்டு ஆட்சி அமைக்கின்ற ஒரு நல்ல சூழலை உருவாக்குவார். ஆகவே இதுபோன்ற கூட்டணியை பற்றி நாங்கள் கவலைப்படுவதில்லை. எங்களுக்கு மேலும் இன்னொரு கூட்டணி எங்கள் முதல்வரோடு இருக்கின்றது. அதுதான் மக்களோடு கூட்டணி. 8 கோடி மக்கள் மத்தியில் போராட்டத்தை திணிக்கும் முயற்சி தான் இன்றைக்கு நடக்கக்கூடிய சர்வகட்சி கூட்டம்னு பொன் ராதாகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு. எந்த பொண்ணு? 2 ராதாகிருஷ்ணன் இருக்காரு. கவர்னர் ராதாகிருஷ்ணன், இன்னொரு ராதாகிருஷ்ணன். பொன் ராதாகிருஷ்ணன் அவர் நல்லா தான் இருந்தார். ஒரு மாசம் முன்னவரில் நல்லா இருந்தார், நடுநிலையோடு வந்தார். ஒரு மாசம் முன்னதான் பார்த்தா ரெட் லைட் என்றார். திடீரென்று 8 கோடி மக்கள் நாங்களும் ஒருத்தர் தானே. அதுக்கு சதவீதத்தை பிரிச்சு சொன்னாலும் நான் பதில் சொல்ல தயாரா இருக்கேன். அதிமுகவை பலர் வந்து முடிக்க பாக்குறாங்க, முடக்க பாக்குறாங்க. யாராலும் முடியாது. யாரெல்லாம் தேவையில்லை, அவர் ஒரே ஆளு போதும். அதை முடிக்கிறதுக்கும் அதை முடக்கி வைக்கிறதுக்கும் அந்த பணியை விரைவாக செய்துட்டு இருக்காரு அவரு. வேற யாரும் செய்ய வேண்டிய அவசியமே ஏற்படாது. அவரே 2026ஆம் தேர்தலோடு ஏற்கனவே சந்தித்த 8 தேர்தல்களிலும் அதிமுகவிற்கு அவர் பெரிய கேடயம், தோல்வி என்ற கேடயத்தை பரிசாக பெற்றிருக்கின்றார். இப்பொழுது நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் அதே போல் தோல்வி என்ற கேடயத்தை பரிசாக பெற்று அதை மொத்தமாக முடித்து விடுவார். நாங்க ராஜ்யசபா சீட்டு கொடுக்கும் நாங்க சொல்லவே இல்லை, அவங்க தான் சொல்றாங்க அப்படின்னு ஒரு மாதிரி கூட்டணிக்குள்ள ஒரு சிக்கல் உருவாயிருக்கு. அதான் சொன்ன அவங்களுக்குள்ள பஞ்சாயத்து நாங்க தலையிட விரும்பல. எப்பயுமே அதிமுக பொறுத்த வரைக்கும் வந்து தேர்தல் ஒப்பந்தத்தில் வந்து ராஜ்யசபா சீட் கொடுப்பேன்னு சொல்லுவாங்க, கொடுக்க மாட்டாங்க. திமுக சொன்ன மாதிரி செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா ஜெயலலிதா காலத்தில் இதே மாதிரி பாமக கொடுக்கல, இப்ப தேமுதிகவுக்கு இதே மாதிரி கொடுக்கல. எடப்பாடியோட நம்பகத்தன்மை எந்த அளவுக்கு இருக்கும்? எடப்பாடி சார் இங்கிருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தான் இருக்காரு. நேரம் அங்கே போய் கேட்டுருங்க, அவருக்கே பதில் வாங்கி போட்டுருங்க. சார், இன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டம் நடக்குது. பெரும்பாலான கட்சிகள் நாத்தாக்கா பாஜக புறக்கணிச்சிருக்காங்க. தேச நிலை அக்கறை இல்லாதவர்கள் என்று அர்த்தம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.